சண்டிகர் ஏர்போர்ட்ல இப்ப புதுசா எலெக்ட் ஆயிருக்க எம்பி கங்கனா ரனாவத் அவர்கள வந்து குல்விந்தர் கார் அப்படின்ற ஒரு சிஏஎஸ்எஃப் பர்சனல் வந்துட்டு தாக்கியிருக்காங்க. அதாவது அவங்க கன்னத்துல அரைஞ்ச மாரி வீடியோ வந்து சர்ஃபேஸ் ஆயிருக்கு சோஷியல் மீடியால. அதோட பின்னணி அப்படிங்கிறது என்னவா சார் இருக்கும்? சி எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதுக்கு பிறகு அந்த சிஏஎஸ்எஃப் வீரர் வந்து தனியாகவும் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க அங்கே இன்சிடென்ட் நடந்த இடத்துல அவங்க பேசின வீடியோலையும் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அம்மா வந்து தப்பாக பேசினாங்க, ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி. பேசிக்கலி என்னன்னா, இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் வரை விவாதிச்சாங்க. ஒரு செய்தி ஊடக விவாதத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்காரான்னு தெரியல, வன்னியரசு, அவர் கூட பார்த்தீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாரு. அந்த பக்கத்தில் திமுக சார்பாக அந்த பேனலில் யார் இருந்தாங்கன்னா ஆண்டாள் பிரியதர்ஷினி இருந்தாங்க. ஓகே, அவங்க ஒரு நல்ல ஒரு படித்தவர், ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு கண்ணியமான ஒரு விமர்சனங்களெல்லாம் வைக்கக்கூடியவங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, இப்போது ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதை வந்து ஒரு ஒரு சிஎஸ்எஃப் வீரர் வந்து ஒரு அரைஞ்சு, அதுவும் ஒரு மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு எம்பி, இன்னைக்கு அவங்க பியாண்ட் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஆக்ட்ரஸாகவே இருந்தாலும் கூட இது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே செய்தி விவாதத்தில் எஸ்ஜி சூர்யா கூட ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தார். எனக்கு அந்த கமெண்ட் வந்து கேட்கும்போது எல்லாருக்குமே என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் தட்ஸ் வெரி ட்ரூ. இப்போது விவசாயிகள் மேலே வந்து குண்டா சட்டம் போடப்பட்டது தமிழ்நாட்டில். உடனே வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த குண்டாஸ் எடுத்துட்டாங்க. பட் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டாங்க இந்த அரசு. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே குண்டாஸ் ஆக்டை வந்து விவசாயிகள் மேலே போட்ட ஒரே அரசு வந்து திராவிட மாடல் அரசு தான். அப்படிப்பட்ட அரசு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி கோபத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு விவசாயி தமிழ்நாடு முதல்வரை எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி அரைஞ்சிட்டாருன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்ஜி சூர்யா கேட்டார். பதிலுக்கு பதில் தான் இது. வந்து இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம்ங்கிற மாதிரி தான். பட் இப்படித்தான் சில கேள்விகளுக்கு சில பதில்களை சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கதான் நான் பார்க்குறேன். டைரக்டர் சேரன் மாதிரி ஒரு ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு நபர், நான் ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர். அவர் கூட என்னன்னா, ஒரு கோபத்தை வந்து கோபமாக பார்க்காதீங்க, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கருப்பொருளை பாருங்க அப்படின்னா, இப்படியான ஒரு கோபம், இப்படியான ஒரு கருப்பொருளை நாம் ஆதரிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அதை தாண்டி இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆனால் அவங்கள ஒருத்தங்க அரைஞ்சாலும் கூட இல்லைங்க தப்பு, உங்களுடைய எதிர்ப்பை சொல்றதுக்கு பல நாகரிகமான வழிகள் இருக்கு, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லாம அதை எல்லோரும் சேர்ந்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. ஒன்லி ரீசன் அந்த நபர் வந்து பாஜகவை சார்ந்தவர், அவ்வளவுதான். கரெக்டா? இன்னைக்கு அண்ணாமலையுடைய புகைப்படத்தை மாட்டி அந்த ஆடு வெட்டப்படாமல் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவருடைய புகைப்படத்தை, நான் மறுபடியும் சொல்றேன், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு எந்த தலைவருடைய புகைப்படத்தை போட்டு அந்த ஆடு வெட்டப்பட்டு இருந்தாலும் இந்நேரம் அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு ஆடை வெட்டிட முடியுமா? வெட்டுனா இந்நேரம் வட மாவட்டங்கள் முழுக்க கொந்தளிப்பாயிருக்கும், இந்நேரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கும். இது தெரிஞ்சதுனால இந்நேரம் தேடி பிடிச்சு அந்த நபர்கள் எங்க இருந்தாலும், எந்த மூலை முடுக்கில் ஒளிஞ்சிருந்தாலும் காவல்துறை கைது பண்ணியிருப்பாங்க தானே. திருமாவளவன் போட்டோ போட்டு பண்ணிட முடியுமா? திருமாவளவன் ஃபோட்டோவை போட்டு அது மேலே இப்படி ரத்தம் தோய்ந்த ஒரு நிலையை ஒரு நபரால் ஏற்படுத்தி விட்டு கடந்து போயிட முடியுமா? ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற போது இங்கே காவல்துறையையும் அடக்கி இல்லை வேணாம் அப்படின்னு பொறுமையாக இருக்க சொல்கிறாங்களா, அல்லது இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா வேங்கை வயல்லே இன்னைக்கு வரைக்கும் யார் மலம் கலந்தாங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசால் அவ்வளோ சீக்கிரத்தில் இதை கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிங்கிறதுனால. இப்போ ஆடு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் வைக்கும்போது நார்த் இந்தியாவில் சொல்லியிருந்த ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட அவர் தலைக்கு வந்து பவுண்டி வைக்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்போ பாஜகவோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இல்லை, தவறு தானே. அது யாரை பற்றி சொன்னாலுமே தவறு தான். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே ராமர் பாலம் பற்றி பேசும்போது கலைஞர் சொன்னார், ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் வந்து பாலம் கட்டினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு அவர் கேட்டபொழுது, இதே மாதிரி ஒரு அயோத்தியிலையோ எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் வந்து கலைஞருடைய தலைக்கு விளை வச்சாரு, உதயநிதியுடைய நாக்குக்கு விளை வச்சாங்க. இது எதுவாக இருந்தாலுமே தப்பு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய கருத்தால் எதிர்கொள்வதற்கான சாத்தியம் இருக்குதான்னு பாரு. இல்லை நீ வந்து ஒரு ஆயுதத்தையோ ஒரு வன்முறையோ கையில் எடுக்கிறேன்னா அது பாஜக சொல்லாலும் தப்பு தான். இந்த பாஜக சொன்னார் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓகே, பாஜகவுக்கு அப்படி ஒரு வலிந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அதை பாஜக என்னிடம் எதிர்பார்ப்பதாகவும் நான் நினைக்கல. இஃப் இட் இஸ் ஒரு ஒரு வன்முறையாக அவங்க பேசியிருக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வன்முறையாக ஒரு பதில் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அவங்க ஒரு விவசாயிகள் போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டு பேசும்பொழுது, விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி சும்மா கடமைக்கு வந்து உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுக்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பேசின பேச்சில், அந்த விவசாயிகள் போராட்டத்தில் அந்த பர்டிகுலர் சிஏஎஸ்எஃப் வீரருடைய அம்மாவும் பங்கெடுத்தவர் என்ற கோவத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண் வந்து அறைந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. இதே ஒரு கோபத்தை வேறு யாரோ ஒருவர், ஒரு உதாரணத்துக்கு பிரியங்கா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் தானே இலங்கையில் வந்து இவ்வளோ பேரை கொன்று குவிச்சாங்க, உங்கள் அம்மா வந்து சோனியா காந்தி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பிரியங்கா காந்தியை நோக்கி ஒருவர் அறைந்திருந்தால் இந்நேரம் எல்லாம் அந்த நபர் என்ன பண்ணப்பட்டிருப்பாரு? இந்நேரம்லாம் தூக்கி எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு அவங்களை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா?
கரெக்ட். ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருந்ததுன்னா ஏற்கனவே அவருடைய தந்தையினுடைய உயிர் போன இடம் இது. ஒரு சின்ன ஒரு விஷயம். இவ்வளோ ஏன் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணாரு? போயிட்டு ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தில் வச்சு இந்த ராஜீவ்காந்தி இல்லாமல் பண்ணதே நாங்கள் தான் வீடியோ போட்டோம். ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தில் போயிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் நின்று எங்களை எதிர்த்தவன் இப்போ என்ன ஆனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில் ஒரு வீடியோ போட்டதனுடைய விளைவாக ஹி காட் அரெஸ்டட். ஓகே, ஸோ ஒருவரை ஃபிசிக்கலி நீங்கள் அடித்து துன்புறுத்தினதை அரசியல் ரீதியாக நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறீங்க பிகாஸ் ஒன்லி ரீசன் அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க அப்படின்னா தமிழ்நாடு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். தமிழ்நாடு ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கதா பார்க்குறேன். ஏன் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உதயநிதியுடைய தலைக்கு விலை வச்சதை சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். நுப்பூர் சர்மா பேசின கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுப்பூர் சர்மாவுடைய தலைக்கும் விலை வச்சாங்க. விலை வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. அப்புறம் ஸோ இங்கே எத்தனையோ பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள், இங்கே இருக்கக்கூடிய ஜீயர்கள் அல்லது யாராவது ஒருத்தங்க திடீர்னு பேசக்கூடிய பேச்சுக்கள் பயங்கர வைரல் ஆகிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் இயக்கங்கள் வந்து சத்தம் இல்லாமல் செய்துட்டு இருக்காங்களே. என்னைக்கும் அர்ஜுன் சம்பத்துடைய தலைக்கு ஒரு வேலை இருக்குது, என்னைக்கும் கல்யாணராமனுடைய தலைக்கு ஒரு வேலை இருக்குது, என்னைக்கும் அண்ணாமலையுடைய தலைக்கு ஒரு வேலை இருக்குது, என்னைக்கும் இங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கங்களில் கடைக்கோடி ஒரு சுயம் சேவக்கா ஒரு ஊரில் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்கக்கூடிய பலருடைய தலைக்கு விலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல இயக்கங்கள் அதை வெளியில் சொல்வதில்லை. அதனால் இது சரி அது தப்புலாம் நான் சொல்லவே வரல. ஒரு உயிரை எடுப்பதற்கான உரிமை என்பது யாரிடமும் இல்லை. ஒருத்தங்களை ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை யாருக்குமே இல்லை. காவல்துறைக்கே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கைதியை விசாரிக்கிறீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது அந்த கைதி மேலே அவங்க கையே வைக்க முடியாது. போலீஸ் விசாரணைக்கு என்று ஒரு நாள் கேட்குறாங்கல்ல, காவல்துறை வந்து காவல் நிலைய அவங்களுடைய விசாரணையில் எடுக்கணும். ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கிறதே எதுக்குன்னா அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறதுக்கு தான். அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறதுனா என்ன? அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, அதானே. ஸோ அவங்களை எப்படியாவது அவங்கள உண்மையை கக்க வைக்கணும். காவல்துறைகிட்ட பணியாற்றக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்டால் கொஞ்சம் அங்கே உண்மையை வாங்க முடியும். தப்பு பண்ணவன் யாராவது நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பானாங்க, வேறு வழி இல்லைங்க இப்படி தாங்க கேட்டாங்கன்னு அவங்க தரப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஏஎஸ்எஃப் வீரர் ஒரு மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரதிநிதியை அடித்ததை வந்து போகிற போக்கில் கடந்து போகிறதும், அதை சப்பக்கட்டு கட்டுறதும், அதை வந்து ஒரு டெலிவிஷன் டிபேட்டில் பேசுகிறதும், அதை ஒரு டெலிவிஷன் ஆங்கர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதும், அந்த பேனலில் ஒரு ஃபீமேல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு ரைட்டரு, ஒரு இன்டெலெக்சுவல் உட்கார்ந்துருக்கிறதும் அசிங்கம். தமிழ்நாட்டில் வந்து அட்லீஸ்ட் கனிமொழி மாதிரியான ஒரு நபர் கண்டிச்சிருக்கணும். இன்னைக்கு கனிமொழி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் போகும்போது ஒருத்தங்க ஒரு சிஎஸ்எஃப் வீரர் வந்து ஹிந்தி தெரியாதான்னு கேட்டுட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய சென்சேஷன், ஒரு டிபேட். அது வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய குற்றமாக பார்க்கப்படுது. ஆனால் கங்கனா ரணவத்தை அரைஞ்சாலும் கூட அது ஒரு சாதாரண விஷயம். இது ரொம்ப தப்பு. அண்ட் இது நடந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது சண்டிகராக இருக்குது, பஞ்சாபோட கேபிட்டல். அண்ட் அதே பஞ்சாப் தான் வந்துட்டு 2022 வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் கூட நடந்தது. இன்ஃபேக்ட் அது பாஜக ஆட்சி செய்யாத ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் இருந்தாங்க, இப்போ ஆப் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்? இல்லை, எப்போதுமே பஞ்சாப் வந்து ஒரு நிறைய ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ்க்கான ஒரு கூடாரமாக இருந்திருக்குது. இன்னொன்று அவங்க வந்து நான் ஒரு ஆஃப் பாயில் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது என்னன்னா, இவங்களுடைய இன உணர்வு வந்து என்னை வியக்க வைக்குது. யாருடைய இன உணர்வு? காலிஸ்தானுடைய ஒரு இன உணர்வு வந்து வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒருத்த நாடை வந்து பிரிக்கணும் அப்படின்னு பிரிவினைவாத சக்திகளாக இன்னைக்கு நாட்டை துண்டாடணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய இன உணர்வு எப்படி வந்து உங்களை சிலிர்க்க வைக்குதுன்னு எனக்கு தெரியல. காலிஸ்தான் பிரிவினைவாதி கூட பிரசன்ட்ல இருந்தே ஜெயிச்சிட்டாங்க. அதான் சொல்ல வரேன், மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு காலிஸ்தான் பிரிவினைவாதி எலெக்ட் ஆயிருக்காரு, ஒரு ஊப்பா ஆக்ட்ல கைதாகி காஷ்மீரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டவர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு. மக்கள் எப்போதுமே நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டால் நாடு தான் எப்போவும் மாறி இருக்குமே. ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அல்லது அவங்க எந்த ஐடியாலஜி நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சேலஞ்சில் ஒன்று விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டத்தில் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் கடைசியில் அந்த வந்து புதிய வேளாண் சட்டத்தையே திரும்ப பெற்றாங்க. அந்த ஒரு சட்டத்தை மட்டும் தான் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க, வேற வழி இல்லை. ஏன்னா அதை நோக்கி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக ஜவான் ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும். என்னன்னா, ஒரு விவசாயி வந்து தன்னோட லோனை கட்ட முடியாது, அந்த டிராக்டர் வந்து ஜப்தி பண்ணுவாங்க. உடனே அந்த விவசாயி வந்து தூக்கில் தொங்கிடுவார். அந்த பொண்ணு வந்து ரிபல் ஆகிடுவா. அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய பணக்காரர்களை வந்து கடத்துறத, கார்பரேட் அதுக்கெல்லாம் காரணமான நபரை வந்து கடத்துறான்னு அந்த படத்தில் கதை போகும். நான் என்ன சொல்கிறேன், விவசாயிகளுடைய டிராக்டரை ஜப்தி பண்ணுறதுங்கிறது தப்பு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்க யாரெல்லாம் விவசாயி? ப. சிதம்பரம் இருக்காருல்ல, அவருடைய அஃபிடவிட்ல அவருடைய தொழில் என்ன தெரியுமா? விவசாயம். அவருக்கு தொழில் விவசாயம் தான். நிறைய பேரோட இங்க ஒருத்தர் எல்லா போராட்டத்திலையும் ஈடுபடுவார், ஐயா கண்ணுன்னு சொல்லிட்டு. விவசாயிகள் சங்க போராட்டத்துக்குலாம் வருவாரு, எல்லா போராட்டத்தையும் நடத்துவாரு, கழுத்துல மண்டை ஓட போட்டுட்டு போராட்டம் நடத்துவாரு, கோமணம் கட்டிட்டு போராட்டம் நடத்துவாரு. நான் வந்து மோடிக்கு எதிராக போயிட்டு போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு வாரணாசியில போயிட்டு பயங்கர பிரச்சனை எல்லாம் பண்ணும்பொழுது அப்போ அவரை கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றமே கண்டிச்சு
உங்களுக்கு இங்கே இப்போ இங்கே நடக்கிற தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இங்கே வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரை வெளியில் அந்த அந்த மாநிலத்தை விட்டே வெளியேற்றினாங்க. இவர் வந்து ஒரு ஆடிக்கார் விவசாயி. இவங்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் என்பது ஒரு வாட் டு சே ஒரு ஒரு மாஸ்க். ஓகே, இங்கே இந்த மாதிரி விவசாய சங்கங்கள்ல இந்த மாதிரி நீர்ப்பாசன சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு ஒரு சங்கங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி 50,000 விவசாயிகளோட ஆதரவு இருக்குது, எங்களுக்கு பின்னாடி 1,00,000 விவசாயிகளோட ஆதரவு இருக்குது, காவிரி நீரை திறந்து விடாத பொழுது ஒரு பிரச்சனை, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல காவிரி நீர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்ததுன்னா அப்போ அவங்களோட ஹேண்ட்லிங் வேற மாதிரி இருக்கும், அதிமுக அரசுனா வேற மாதிரி இருக்கும். ஸோ டீலிங் போட்டுக்கிறது, அவங்க எந்த ஜாதியோ அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட போய் டீல் பண்ணிக்கிறது, இப்படியெல்லாம் விவசாயிகள் சங்கத்தை வச்சுட்டு இருந்தால் எப்படி விவசாயிகள் விளங்குவாங்க? ஸோ இவங்கெல்லாம் விவசாயியா? இவங்கெல்லாம் புரோக்கர்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் மீடியேட்டர்ஸ். இன்னும் சொல்ல போனால் பஞ்சாப்லேருந்து வந்து போராட்டம் நடத்த வந்தவர்கள் பல பேர் வந்து இடைத்தரகர்கள். ஏன்னா அந்த வேளாண் சட்டம் என்பது இடைத்தரகர்களை ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டம். நேரடியாக விவசாயிகள் நேரடியாகவே அவங்களுடைய பொருளுடைய விலையை எவன் விளைவிக்கிறானோ அவனே விலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக மோடி கொண்டு வந்த திட்டம். ஆனால் வேற வழியே இல்லாமல் மோடியே ப்ரெஷர் பண்ணாங்க. மோடி ஒரு திட்டத்தை, நீங்களே சொன்ன மாதிரி மோடி வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே என்ன பண்ணது கிடையாது, ஆமாம், அதை வந்து திரும்ப பெற்றதே கிடையாது. அதை திரும்ப பெற வைத்தார்கள். ஏன்னா இந்தியா முழுக்க கனெக்ட் ஆச்சு. ஒரு 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 விவசாயிகளுடைய இது அப்படிங்கிற பொழுது கனெக்ட் ஆச்சு. ஜல்லிக்கட்டு மாதிரி தான். எங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டில் வந்தவங்க எல்லாரும் மாடு பிடிக்க போகிறது கிடையாது. அவனுக்குலாம் மாடு எப்படி வளர்க்குறதுன்னு கூட தெரியாது. இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிறான் இல்லையா, என் உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு. ஸோ விவசாயங்கிறது ஒரு எமோஷனலி ஒரு ஒரு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால அதை பண்ணாங்க. திரும்பவும் இந்தியா முழுக்க ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா விவசாயிகளுக்கு இருக்கு. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க அதை பண்ணுவாங்க. திரும்ப காங்கிரஸ் அதை தூண்டிவிடும். பஞ்சாப்ல இருந்து அது அவங்க தான் கேட்ஸ் எல்லாம் திறந்து விட்டாங்க. வரிசையா போங்க, நல்லா போயிட்டு போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் திறந்து விட்டாங்க. இதே மாதிரி ஆப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய கனெக்ட், ஏன்னா டெல்லியில் வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் நடத்துறதுக்கு இங்கிருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கதவுகளை திறந்து விட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்ததுனால தான் அங்கே பஞ்சாப்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. வேற ஒரு காரணமும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது, அப்படிதான். ஸோ எகெயின் இந்த இஷ்யூவில் உண்மையாகவே போராடிய அந்த பெண்ணினுடைய அம்மாவை சிறுமைப்படுத்துவதாக அவர் நினைத்திருந்தால் அதை சொல்வதற்கென்று வழிகள் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இந்த பஞ்சாபை சேர்ந்த இருவர் இதே மாதிரி ஒரு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனுங்கிற பேரில் பொற்கோவில் குள்ளார இந்திரா காந்தி படைகளை அனுப்புனாங்கிற ஒரு கோபத்தின் அடிப்படையில் தான் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டாங்க. அதை நம்ம ஆதரிப்போமா? அப்புறம் அன்னைக்கு அவங்களுடைய கோபம் என்ன? எங்களுடைய புனிதமானது பொற்கோவில் அப்படிங்கிறது எங்களுடைய புனிதமானது. பொற்கோவிலுக்குள்ளார எப்படி வந்து ராணுவ வீரர்கள் நுழையலாம், எப்படி அவங்க வந்து காலனி அணிஞ்சிக்கிட்டு வர முடியும், அது கோவிலை சிதலம் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சுட்டுக் கொண்டாங்க. கடைசியில் அந்த அந்த நபர்களை தூக்கில் போடக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஏன் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினாங்கிறதுக்கு கூட அதுதான் காரணம். சீக்கியர்களிடம் இருந்து அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு டிஸ்கனெக்டாக அவங்க தே வாண்ட் டு பிரிட்ஜ் இட். ஸோ தட்ஸ் வை தே சூஸ் அண்ட் மன்மோகன் சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ப. சிதம்பரம். ஸோ ப. சிதம்பரத்துக்கு இல்லாத ஒரு தகுதி என்ன மன்மோகன் சிங்கிட்ட இருக்குது? ஒன்றும் கிடையாது. பட் இருந்தும் ஏன் ப. சிதம்பரத்துக்கு கொடுக்காம அந்த 2 டென்யூர்லையும் மன்மோகன் சிங்கே அவங்க தொடர வச்சாங்கன்னா, அவர் ஒரு பொம்மை பிரதமராக இருந்தார் என்பதை தாண்டி சீக்கியர்களிடமும் காங்கிரஸுக்கும் இருந்த அந்த பழைய பகை உணர்வை மறக்க வைப்பதற்காக அந்த ஓட் பேங்கை திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் தெர் ஆர் சோ மெனி லேயர்ஸ். இந்த விஷயத்தில் நடந்திருப்பது என்பது என்னை பொறுத்தவரை இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். அந்த பெண் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும், நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். நாளைக்கு இதே மாதிரி யாரோ ஒரு எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை யாரோ ஒரு மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வரும்பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து எங்கள் போராட்டத்தை வந்து அவங்க வந்து அனுமதிச்சாங்க, இல்லை எங்கள் போராட்டத்தை வந்து அவங்க வந்து பிலிட்டிலாம் பேசிட்டாங்க, அவங்க வந்து சிறுமைப்படுத்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லி அந்த அவங்க ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, யார் அதுக்கு பொறுப்பாக முடியும்? இதை ஆதரித்து பேசுவது என்பது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் பொறுப்பற்ற முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு பண்றேன். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொடுக்கலாமா? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? என்ன கேட்டால் கொடுக்கலாம் தான் சார் சொல்லுவேன். ஓகே, ஏன்? இப்போ மோடி அவர்கள் வந்து சிஎம்மாக இருக்கிறத பிச் பண்ணி தான் வந்துட்டு நான் ஒரு பெஸ்ட் சிஎம்மாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த முறை வந்துட்டு நான் ஒரு நல்ல மினிஸ்டராக இருக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவர் 26க்கு கரெக்டாக இருக்கலாம். 200% நமக்கு வரக்கூடிய இந்த குறைந்தபட்சமான சோர்சஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய தகவலும் அண்ணாமலை அவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. எந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஸ்கஷன். எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான ஒரு துறை, அதாவது பிரதமருடைய நேரடி கண்காணிப்பில் அவர் இயங்குவார், பிரதமருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பார். சரி, அண்ணாமலை அவர்களை பற்றி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அவர் எந்த அளவுக்கு லாயல் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு கான்வர்சேஷன் தான், பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் கோட் பண்ணுறது சரியாக இருக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் நான் கோட் பண்ணுறேன். அவர் ஒரு நாள் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், மோடி என்னை கூப்பிட்டு அவருடைய ஆஃபீஸ் ரூம் வாசலில் நின்று கதவு திறந்து விடுங்க, நீங்கள் இன்னிலேருந்து எனக்கு ஆஃபீஸ் பாய்னு சொன்னால் கூட நான் அதை பண்ணுவேன் அப்படின்னாரு. அதை அவர் சொல்லும்பொழுது அவர் ஆழ் மனசுலேருந்து சொன்னார், உண்மையாக சொன்னார். அதை அவர் யோசிச்சுலாம் சொல்ல, ஏன்னா அவர் பண்ணுவார், எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன், மோடி அவர்களோடு தினசரி மோடி கூடவே இருக்கணும். உனக்கு வேலையே கிடையாது, நீ எலெக்டட் எம்பி கிடையாது, நீ வந்து மாநில தலைவர் கிடையாது, நீ என் கூட இருன்னு சொன்னால் மோடி கூப்பிட்டாரு, அண்ணாமலை இப்போ வர மாட்டாரா?
போவாங்க. யாரை கூப்பிட்டாலும் போவாங்க. கரெக்டா? யாரை கூப்பிட்டாலும் போவாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமர், அவருக்கென்று ஒரு அலுவலகம் இருக்குது, பிஎம்ஓன்னு ஒன்று இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கென்று ஒரு ஸ்பெஷல் டியூட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதன் மூலமாகத்தான் அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ங்கிறவர் வந்து அவருக்கென்றும் சில துறைகள், எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து சில போர்ட்ஃபோலியோஸை தங்களுக்குன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ காவல்துறையை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அங்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கென்றே ஒரு தனி ஸ்பெஷல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலி அசைன்ட், லைக் அவங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்கும். இணை அமைச்சர்கள் மாதிரியும் இருக்க மாட்டாங்க, மத்திய அமைச்சர்கள் பொறுப்புலையும் இருக்க மாட்டாங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. இது போன்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம். ஜவுளித்துறைன்னு பேசிக்கிறாங்க, கொடுக்கப்படலாம். ஏன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் இது ரிலேட்டடாக நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அது தொடர்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் அது தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான குரலாக அண்ணாமலையுடைய குரல் இருக்கும்னு நம்பலாம். அதன் மூலமாக கொடுக்கப்படலாம். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. லெட் சி. பட் கண்டிப்பாக அவருக்கு மினிஸ்ட்ரியில் இடம் இருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். எனக்கு வரக்கூடிய தகவல்களும் அப்படி தான் இருக்கு. அண்ணாமலை பிடிக்கிறவங்களுக்கே சில பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா வந்துட்டு, இவர் வந்துட்டு டெல்லி பக்கம் போயிட்டானா வந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அண்ட் பாஜகவோட பைலாஸ் படியே வந்துட்டு 2 பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒன்று மினிஸ்டராக இருந்தால் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட்டாக சில பேர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. கிஷன் ரெட்டி மாதிரி ஒரு சில பேர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. டெம்பரரியாக அவர் ஹோல்ட் பண்ணிருந்தார் சார். அவர் வந்து எதை சூஸ் பண்ணணும்னு கேட்க வரீங்களா? பட் அந்த சமயத்தில் அது எது வந்துட்டு அவருக்கு எப்போவுமே ஸ்டேட் ரோல் ப்ளே பண்ணணும்னு தான் அவருக்கு ஆசை. இந்த முறை இந்த தேர்தலில் அவர் போட்டியிட மனப்பூர்வமாக விரும்பல. அவரே அதை பலமுறை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்க, என்னை கூப்பிட்டு என்ன செய்ய சொல்றாங்களோ அதை நான் செய்வேன், எனக்குன்னு எந்த விதமான தனிப்பட்ட விருப்பம் இல்லைன்னு சொன்னார். அதான் உண்மை. ஓகே, ஸோ அவருக்கு வந்து தான் வந்து இந்த தேர்தலில் நிற்கணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், கேபினெட்டில் போகணும், அதெல்லாம் அவருக்கு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரூலிங் பவராக மாற்றுற ஒரு நாள் தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வந்ததா, ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆனதாக அவர் நம்புறாரு. மற்றபடி இதில் வர்றது எல்லாமே ஒரு நடுவில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாஸ் பட்டன் மாதிரி தான். ஸோ இது ஸ்டாப் பட்டன் கிடையாது. ஸோ இப்போது அவரிடம் ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அதை அவர் சிறப்பாக செய்வார். நீங்கள் சொன்னது போல் அந்த 2 வருஷத்தில் 2026க்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. அந்த 2 ஆண்டுகளில் ஒரு மத்திய அமைச்சராக மிக சிறப்பான பணிகளை அவர் செய்து இந்திய அளவில் எல்லா அமைச்சர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் கிடைச்சு, அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அவர் தேர்ந்தெடுத்து அவர் அவைக்கு செல்லும் பொழுது, கூட்டு தொடர்கள் நடக்கும்பொழுது 2 அவைகளும் சேர்ந்து இணைந்து நடக்கக்கூடிய தொடர்களாக இருக்கட்டும், அல்லது ராஜ்யசபாவுக்கு அஃப்கோர்ஸ் இனிமேல் அவர் வந்து எலெக்டட் எம்பியா லோக்சபா போக முடியாது, நியமன எம்பியா அவர் ராஜ்யசபாவுக்கு போறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அங்கு யார் யாருக்கு என்னென்ன பதில்கள் சொல்லணுமோ, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போயிட்டு இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலிருந்து பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் வைக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு எங்கடா அங்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசலாம்னு நினச்சி பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் அவர் அவையிலேயே நின்று பதில் சொல்லக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நான் நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவங்களும் அதை தானே சார் பண்ணிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பண்ணுறதுக்கும் இவர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய டோன், அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வேறு. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தவங்கிற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நிதியமைச்சராக இருக்காரு. ஈவன் ப. சிதம்பரத்துக்கு அவங்க கொடுத்த அங்கீகாரம், யார் காங்கிரஸில் கொடுத்த அதே அங்கீகாரத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் நிதியமைச்சர் இந்தியாவினுடைய பட்ஜெட்டை மிக சிறப்பாக கையாளுறாருங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அவங்க பூண்டு சாப்பிட சொன்னாங்களா, அவங்க வெங்காயம் சாப்பிட சொன்னாங்களா, ஊர்கா மாமி அப்படின்லாம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அவர்களை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. ஈவன் தோ ஒரு தடவை கூட நிர்மலா சீதாராமன் இது எதுக்குமே பதில் சொன்னது கிடையாது. கரெக்டா? எதுக்குமே அவங்க பதில் சொன்னது கிடையாது. அவங்க சொன்ன பதில்கள் எல்லாம் எது தொடர்பாகனா, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தொடர்பாக இவர்கள் பேசும்பொழுது, அவையை விட்டு திமுக உறுப்பினர்கள் கிளம்பி ஓடலான்னு பார்க்கும்பொழுது, இல்லை நீங்கள் உட்காருங்க, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லி அவங்க பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், அவங்க சொன்ன பதில்கள் ஒரு பக்கம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அண்ணாமலையினுடைய பிரசன்ஸ், இப்போ நீங்கள் ஒருத்தங்களை சிறுமைப்படுத்தணும்னு நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் தோத்துட்டாருங்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒரு நங்கநல்லூருக்கு போயிருந்தேன். ஓகே, இன்னைக்கு காலையில் நான் ஒரு கோவிலுக்கு போயிருக்கும்பொழுது அங்கே பார்த்தா எப்போதுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே வந்து இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்களா திமுக சார்பாகன்னு தெரியல. என்னன்னா, அங்கே வந்து வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நங்கநல்லூர் கம்ஸ் அண்டர் ஐ திங்க் ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலுக்கு போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ டிஆர் பாலு அவர்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கார்னரில் இன்றைய இப்படம் கடைசி நோட்டுவாங்களா, அந்த மாதிரி பாஜக வேட்பாளருக்கு டெபாசிட் போனது அப்படிங்கிறது அதில் ஒரு ஓரமாக போட்டிருக்கான். ஸோ அவங்க போட்டியாகவே இந்த தேர்தலை யாரோடு கருதவே இல்லை, அஇஅதிமுகவோட நாம் தமிழரோட அவங்க கருதவே இல்லை. அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல முற்பட்டாங்கன்னா, பாஜக இங்கே வளரலை, இல்லை பாஜகவை விட நாங்கள் தான் இங்கே ரூலிங் பவர், பாஜக அங்கே வேணால் வரலாம், இங்கே வர முடியாது. எங்கேயாவது ஒரு ஊரில் நான் டிஸ்கஷனாகவே கேட்குறேன், நீ எவ்வளோ தேர்தல் பார்த்துருக்கலாம், இந்த ஊர்களில் இந்த வெற்றி போஸ்டர்ஸ்லாம் வெற்றி பெற்றால் இத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னு போடுவாங்க. கரெக்டாக? வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள், மன்னனே அண்ணனே
எங்கள் தங்க கம்பி ஏதாவது இப்படி ஏதாவது போடுவானுங்க. எந்த ஊர்லயாவது பாஜக வேட்பாளர் டெபாசிட் இழந்தாருங்கிறத அதில் ஒரு வரி சேர்த்து உண்மையாகவே போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. வேணா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் போயிட்டு வேணா செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஸ்ரீபெரும்புதூரில் ஆக்சுவலி யார் போட்டியிடலைன்னா அங்கே வந்து பாஜக வேட்பாளரே போட்டியிடலை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே தாமரை சின்னம் கூட கிடையாது, சைக்கிள் சின்னத்தில் தான் அவங்க நின்னாங்க. நின்ன வேட்பாளர் வந்து வேணுகோபால், அவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடின்னு 2 தொகுதி, ஈரோடு இல்லையா 3 தொகுதி கொடுத்தாங்க. இந்த 3 தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்காம அவங்களையும் டிடிவி தினகரனுக்கோ இல்லை ஓபிஎஸ்க்கோ கொடுத்த மாதிரி 1 or 2 கொடுத்துட்டு இன்னொரு தொகுதியிலையும் பாஜக நின்று இருந்தா இன்னும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஓட் ஷேர் அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க முடியும். அந்த வகையில் அது ஒரு இழப்பு தான். ஆனால் இது கூட தெரியாமல் இது ஒரு போஸ்டராக அடித்து ஒட்டி இன்னைக்கு திமுகவினர் மகிழக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு பரம எதிரியாக இந்த களத்தில் பாஜகவை தான் அவர்கள் பார்த்து நிற்கிறார்கள். ஸோ அதற்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவங்க அதிமுகவும் அவங்களும் பங்காளி கட்சிகளாக எப்போதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்காங்க, அதனுடைய காரணமாக இருக்கலாம். இல்லை உண்மையாகவே அவர்கள் யாருடன் சண்டை செய்வதாக நம்புகிறார்கள்னா பாஜகவோடு சண்டை செய்வதாக நம்புகிறாங்க. இது ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு எண்ண ஓட்டம் வந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாமலையினுடைய பிரசன்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பாஜக ஒரு கட்சியே கிடையாதுல்ல. ஒரு நோட்டா கீழே இருக்கக்கூடிய கட்சி, அது ஒரு கட்சியே கிடையாது. பாஜக எங்கே இருக்குது, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு உங்களை இந்த அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்கள் கண்ணுக்குள்ளார வந்து விரலை விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் அண்ணாமலை. தட் சேம் ஒரு ஆக்ஷன் ட்ராமாஸில் நம்ம எங்கே எதிர்பார்க்கலாம், அங்கே நம்ம டெல்லியில் பார்லிமெண்ட்லேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு போனஸாக இருக்கும். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அதில் சக்ஸஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, தட்ஸ் மை ஒப்பீனியன். அதுதான் வந்து இங்கே அவர் செட் பண்ண விரும்பின நரேட்டிவ். அது இந்த முறை ரொம்ப அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருக்காரு. எல்லாருமே 2014 கம்பேர் பண்ணி அப்போ 18.8 வாங்கினாங்க, இப்போ 18.2 வாங்கினாங்க, அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பேசக்கூடியவங்க இன்னொன்னையும் சேர்த்து பேசணும். 2014 அலையன்ஸை நீங்கள் லீட் பண்ணல, விஜயகாந்த் என்ற ஒரு நபரினுடைய முதுகு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணீங்க. ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் 2011 ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக ரைஸ் ஆகியிருந்தார். அப்போசிஷன் பார்ட்டி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பொறுப்பில் இருக்காரோ அதே பொறுப்பில் இருந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பிரபலமான திரை நடிகர் கேப்டன் விஜயகாந்த். கட்சியினுடைய விருப்பு வெறுப்புகள் தாண்டி தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் மேல் அன்பு கொண்ட ரசிகர்கள் பொதுமக்கள் எண்ணற்ற லட்சக்கணக்கில் இருந்த தமிழ்நாட்டில் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி அமைச்சு என்டிஏல போட்டிக்கிட்டீங்க. என்டிஏ லெட் பை டிஎம்டிகே. இந்த முறை தான் என்டிஏவை பிஜேபி வழி நடத்துகிறது. பிஜேபி இந்த முறை வழி நடத்தி பிஜேபி இந்த முறை அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிட்டு பிஜேபி இந்த அலையன்ஸை டிசைட் பண்ணி யாருக்கு எந்த தொகுதிங்கிறத டிசைட் பண்ணி பிஜேபி லீட் பண்ணியிருக்கு. ஸோ 2014 2018 நீங்கள் முதல்ல கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை விமர்சிப்பதாக இதை கருத வேண்டிய அவசியம் இல்லை. இருந்து சொல்றேன், ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் அந்த அணி அமையல? அவங்களுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணனை விட விஜயகாந்த் என்ற ஒரு முகம் அன்று பிரகாசமான முகம், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம். இந்த மூஞ்சியை கொண்டுட்டு போய் காட்டினா ஓட்டு விடும் நம்பினாங்க. கரெக்டா? இவ்வளவுதானே, ஒரு கட்சி அதை தானே விரும்பும். ஸோ அப்போ இன்னைக்கு இதே அலையன்ஸ்குள்ளார அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த அணி அமைச்சிருக்கலாம்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த அணி அமைச்சிருக்கலாம். இல்லை ஜி.கே. வாசன் அவர்களுக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக ஒரு 22 தொகுதியை கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்து அவரை கூட கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து தாமரையிலேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அல்லது இந்த அலையன்ஸில் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவுகள் மூலமாக ஒரு முரண்கள் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க நம்பியிருந்தா திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே அணிக்கு கொண்டுட்டு வந்து இப்போ அண்ணாமலைக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவர் மாநில தலைவர்லேருந்து நகர்த்துறதுக்கு பதிலாக தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்தால் அது மாநில தலைவர்லேருந்து அவரை நீக்கி இருந்திருக்கலாம்ல. இது அனைத்தும் தெரியாத ஒரு தலைமை மேலே இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அதை வந்து பாஜகவினரே பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களை, இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத உட்கார்ந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கட்டும், ஐபியோட ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது அத்தனையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களை சிறுமைப்படுத்துறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.